வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஆர்டி சயின்ஸ் புக்ல, அதாவது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது நமக்கு முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் தாண்டி சயின்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது. அதுல முக்கியமான குரூப் டில பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் சயின்ஸ் வருது. நாம இந்த என்சிஆர்டி புக் பேஸ் பண்ணி டாபிக் வைஸா ஒவ்வொரு பாடமா என்ன பண்ண போறோம், ஃபுல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம 6th சயின்ஸ் புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடம் தான் பார்க்க போறோம். இதுல சாப்டர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். சரிங்களா? அதாவது உணவின் கூறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. ஓகே, உணவின் கூறுகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட் இருக்கா இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா நல்ல உணவுகள், கெட்ட உணவுகள் எல்லாமே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஹைஜீனிக் ஃபுட்னு சொல்றோமா இல்லையா? நல்ல உணவுகள். இந்த நல்ல உணவுகள்ல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, என்னென்ன மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றது. சரிங்களா? அப்ப நம்ம படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன சாப்பாடை எந்தெந்த நேரத்துல எடுத்துக்கணும், எந்தெந்த நேரத்துல எடுத்துக்க கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அடிப்படையா வச்சு நம்ம இந்த டாபிக்ல ஃபுட்னா என்ன, ஃபுட்டுல என்னென்ன அந்த கூறுகள் இருக்கு, என்னென்ன அந்த சப் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். சயின்ஸ் டாபிக் தான் இது. சரிங்களா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன், அந்த ஊட்டச்சத்துக்கள்னா என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம உடலுக்கு தேவையான சில கூறுகளை கொண்டுள்ள உணவுப் பொருட்களே. சரிங்களா? அப்ப உணவுப் பொருட்களுக்குள்ளார என்னது, இப்போ பாத்தீங்கன்னா புரோட்டீன் சம்பந்தமானது இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மினரல் சம்பந்தமானது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுல அதுக்குள்ளார உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்துதான் அதை பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள்னு சொல்றோம். நம்ம இக்கூறுகளே ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல பாருங்க, ஊட்டச்சத்துக்களுடைய வகைகள்னு பார்க்கும் பொழுது என்னென்ன டைப்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் நியூட்ரிஷன் ஃபுட்டு, ஊட்டச்சத்துக்கள் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதுல பார்த்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். என்னது? கார்போஹைட்ரேட்டுகள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், அடுத்து ஃபேட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது, ஊட்டச்சத்துக்கள். ஸோ ஊட்டச்சத்துள்ள உணவுகள்லாம் என்ன சார் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு உணவுக்கு பேர் தான் ஊட்டச்சத்து உணவுகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உணவில் நார்ச்சத்துகளும் நீரும் அடங்கி உள்ளன. சரிங்களா? ஒவ்வொரு உணவுலுமே என்ன இருக்கும், நார்ச்சத்துக்களும் நீரும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இது எல்லாம் சேர்த்ததுக்கு பேர் தான் ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகளின் சில ஆதாரங்கள். சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் எந்தெந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கரை, அப்புறம் உருளைக்கிழங்கு, அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், கம்பு. இது கண்டிப்பா நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா சுகர், பொட்டாட்டோ, ரைஸ், வீட், மைசி, அப்புறம் பாத்தீங்கன்னா பஜ்ரா, இது எல்லாமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேட், இந்த கொழுப்பின் சில ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல பாத்தீங்கன்னா தாவர ஆதாரங்கள். சரியா? தாவரத்து மூலமா கொழுப்புகள் எங்கெங்க கிடைக்குது, விலங்குகள் மூலமா கொழுப்புகள் எந்தெந்த இடத்துல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாவரங்கள் மூலமா கிடைக்கிறதுல பாத்தீங்கன்னா நிலக்கடலையில பாத்தீங்கன்னா கொழுப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது கிரவுண்ட்நட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய், அப்புறம் பாத்தீங்கன்னா நட்ஸ், பருப்பு வகைகள். இது மூணையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்ட உணவுப் பொருட்களில் எது என்னது அந்த தாவர ஆதாரங்களில் கொழுப்புகள், அந்த கொழுப்பு உணவுப் பொருட்களில் அல்லாதது எது, ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்பாங்க. அப்ப இது மூணும் ஒரே ஃபேமிலிக்கு தான் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி விலங்கு ஆதாரங்கள்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாத்தீங்கன்னா கொழுப்பு பொருட்கள் அப்படின்னா, இறைச்சி, அதுல கொழுப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெய், வெண்ணெய், பால், அப்புறம் பால் ஏடு, பால் ஆடைன்னு சொல்லுவோம் தெரியுமா, பால், அப்புறம் பால் ஆடை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக், இந்த முட்டைகள். ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன இருக்குது அப்படின்னா கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இது ரெண்டையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்கா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில இருந்து கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ புரதங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் நமது உடலின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உடலின் வளர்ச்சிக்கும் பழுது நீக்கத்திற்கும் சரிங்களா இந்த புரதங்கள் தேவைப்படுகிறது. இது கண்டிப்பா கொஸ்டின் ஏரியா. இது புரதங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பாடிஸோடைய growth அண்ட் ரிப்பேர் ஆஃப் அவர் பாடி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, உணவில் உள்ள புரதங்கள் பெரும்பாலும்
உடல் கட்டமைக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த பாயிண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடலை கட்டமைக்கும் உணவுப் பொருட்கள் எது எது? சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட்ஸ். ஹூ இஸ் கால்டு பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னது, நம்மளுடைய அந்த புரதங்கள் எந்த உணவுல புரதங்கள்லாம் இருக்கோ அந்த உணவுகள்ல உடல் கட்டமைக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த புரதங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா உடலுடைய வளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பழுது நீக்கம். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப வந்து தோல் எல்லாமே வந்து என்ன ஆகுது, அப்படியே ரெக்கவரி ஆகுதா, பழுது நீக்குதா, அதுக்கு வந்து புரோட்டீன் தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்தோன்னா உடலுடைய வளர்ச்சி. இப்ப ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் பவுடர் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரதங்கள் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த புரதங்கள் ஆதாரங்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸை பார்க்கும்பொழுது விட்டமின்கள் பல்வேறு வகைகளாக இருக்கு. இவை வெவ்வேறு பெயர்களால் அறியப்படுகிறது. அதுல வந்து சில விட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கேங்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. இதுல விட்டமின் பி கூட்டு அப்படின்னா என்ன மீனிங்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அதாவது விட்டமின் பிலேயே B1, B2, B3 அப்படின்னு சொல்லி எக்ஸெட்ரா B1ல இருந்து ஒரு B12 வரைக்கும் ஒரு தோராயமா என்ன இருக்கு, இந்த மாதிரி அந்த விட்டமின்ஸ் எல்லாம் உள்ளார இருக்கு. B1னா என்ன, B2னா என்ன, B3னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, விட்டமின்களுடைய பங்கு என்ன, இப்ப நம்ம புரதத்தோட பங்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டோமா? அதே மாதிரி விட்டமின்ஸ் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னா நோய்களிலிருந்து நமது உடலை பாதுகாக்க, சரிங்களா, எது பயன்படுத்தப்படுகிறது, விட்டமின்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ டிசீஸ் வராம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னது, ஒரு ஊட்டச்சத்து என்னது அப்படின்னா விட்டமின்ஸ் தான். அப்ப நோய்கள் இருந்து நமது உடலை பாதுகாக்குங்கிற வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. வந்து நமது கண்கள், எலும்புகள், பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த விட்டமின்கள் வந்து என்ன பண்ணுது, பயன்படுகிறது. ஓகேவா? இது எல்லாமே 6th NCERT புக் கண்டென்ட் தான். ஸோ ஃபுல்லா வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவோட எண்டிங்ல வந்து நம்ம MCQ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அது அடுத்தது பாருங்க, விட்டமின் ஏயின் சில ஆதாரங்கள். சரிங்களா? எந்தெந்த ஃபுட்ல விட்டமின் ஏ இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. இங்க பாருங்க, பப்பாளி, கேரட்டு, மாம்பழம், பால், இது எல்லாத்துலயும் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு சரியா தெரியல அப்படின்னா கேரட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்ல கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம பப்பாளி, மாம்பழம், பால், இது எல்லாத்துலயுமே விட்டமின் ஏ சத்து இருக்குங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. விட்டமின் சியின் ஆதாரங்கள் பார்க்கும்பொழுது விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பல், ஈறு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணக்கூடியது. அது வந்து பாருங்க, ஆரஞ்சு, கொய்யா, தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சை, நெல்லிக்காய். சரிங்களா? இதுல வந்து பாருங்க, இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், இந்த தக்காளி, இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியா புளிக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? இந்த புளிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே விட்டமின் சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து கொய்யாக்கா, இந்த பச்சை மிளகாய், புரியுதுங்களா இல்லையா? கொய்யாக்காங்கிறது துவர்ப்பு சுவை உடையது. இந்த பச்சை மிளகாங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து காரம் உடையது. சொல்றது புரியுதுங்களா? இப்படி நீங்க ஒரு விஷயத்த வந்து லைஃப்ல அப்ளை பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விட்டமின் டியின் சில ஆதாரங்கள். அதுல வந்து என்னது, விட்டமின் டி அப்படின்னா இங்க பாருங்க, மீன்ல இருக்கு, கல்லீரல் இருக்கு, முட்டை, அப்புறம் பால், இது எல்லாத்துலயும் இருக்கு. சரிங்களா? கல்லீரல் அப்படிங்கிறது லிவர். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நான்வெஜ்ல எடுத்து சாப்பிட்றோம். அதுல வந்து பார்த்தோன்னா லிவர் வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? அந்த மாதிரி லிவர்ல என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் டி இருக்கு. ஃபிஷ்ல இருக்கு, எக்ல இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மில்க்ல இருக்கு. இது எல்லாத்துலயுமே விட்டமின் டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி ரொம்ப தெளிவா அதை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? புக்கில் வந்து வளவளன்னு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதாவது புரோட்டீன் பார்த்தாச்சு, விட்டமின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனிமங்கள். ஸோ கனிமங்கள் அப்படின்னா மினரல்ஸ். சரிங்களா? மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமது உடலுக்கு கனிமங்கள் வந்து மிக சிறிய அளவிலேயே தேவைப்படுகிறது. அதாவது கம்பேர் டு விட்டமின்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுதோ, புரோட்டீனை கம்பேர் பண்ணும் பொழுதோ எது நம்ம உடம்புக்கு ரொம்ப கம்மியா தேவைப்படுது,
மினரல்ஸ் தான் கம்மியா தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. உடலின் முறையான வளர்ச்சிக்கும், சரிங்களா, அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல உடல் நலத்தை பேணுவதற்கும் ஒவ்வொரு கனிமமும் இன்றியமையாதது. இப்போ புரோட்டீன் வந்து என்ன பார்த்தோம்? பாடி பில்டிங், உடல் வளர்ச்சிக்கு, பாடி ரெக்கவரி ஆகிறதுக்கு புரோட்டீன் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். சரிங்களா? விட்டமின்ஸ் என்ன பார்த்தோம்? விட்டமின்ஸ்ங்கிறது நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு என்ன ஊட்டச்சத்து தேவைப்படுதுன்னா விட்டமின்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கனிமங்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடலுடைய முறையான வளர்ச்சி. சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சி இல்லாம வந்து என்ன ஆகுது? ஸோ பிறக்குது. சரிங்களா? அந்த ஊனமா பிறக்குது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மாற்றுத்திறனாளியா பிறக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வளர்ச்சி அடையாம சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி உடலின் முறையான வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுது? இந்த கனிமங்கள் தேவைப்படுது. இந்த கனிமங்கள் குறைபாட்டாலதான் சில பேருடைய அவங்களுடைய வளர்ச்சியில சில மாறுபாடுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். உடல் நலத்தை பேணுவதற்கு புரியுதுங்களா இல்லையா? நல்ல பாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வச்சுக்கிறதுக்கு இந்த கனிமங்கள் தேவைப்படுது. பாடியில வந்து ரொம்ப கம்மியா இருந்தா போதுமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல இந்த கனிமங்கள்ல முக்கியமா அயோடினோட சில ஆதாரங்கள். அயோடின் என்னது? இந்த உப்பு சம்பந்தமானதுன்னு சொல்றோமா இல்லையா? அயோடின். சரிங்களா? சோ அதுல உப்புங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, இந்த ஜிஞ்சர் இருக்கா இல்லையா? இந்த ஜிஞ்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது? அயோடின் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6th புக் NCERT இருக்கிற பாயிண்ட் நீங்க. சரிங்களா? சோ அப்ப அயோடின் எங்கட ஆப்ஷன்ல உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடாம அதை தாண்டி வேற என்ன அயோடின் இருக்குன்னு பார்த்தா ஜிஞ்சர், அதாவது இஞ்சியில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இஞ்சி தலைநகரம். சரிங்களா? இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் மிசோரம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்க பாஸ்பரஸின் சில ஆதாரங்கள். சரிங்களா? பாஸ்பரஸ் வந்து எந்தெந்த ஃபுட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா பாருங்க மில்க்ல இருக்கு, பனானா வாழைப்பழத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அயோடின்னா இஞ்சி, பாஸ்பரஸ்னா பால் மற்றும் வாழைப்பழத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இரும்பு பார்க்கும்பொழுது இரும்பு சத்துனா என்னது? அதிகமா நம்மள பேரிச்சி மலை சாப்பிட சொல்லுவாங்க, கீரை வகைகள் சாப்பிட சொல்லுவாங்க. முக்கியமா வந்து பார்த்தா முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிட சொல்லுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இரும்பின் ஆதாரங்கள் பார்க்கும்பொழுது கீரை வகைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்றது புரியுதா? சோ அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கீழ்கண்ட உணவுப் பொருட்களில் இரும்பு சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் எது? புரியுதா? கீழ்கண்ட உணவுப் பொருட்களில் அயோடின் சத்து உள்ள உணவு அந்த விட்டமின்ஸ் எது? சோ அந்த நியூட்ரிஷன் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம சில கனிம ஆதாரங்கள் பார்க்கும் பொழுது என்னது? பால், முட்டை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் சம் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி சமச்சீர் உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க மட்டும் வந்து பார்த்தா உடம்புல ஃபுல்லா புரோட்டீனே இருந்தாலும் பிரச்சனை, உடம்புல விட்டமின்ஸ் இருந்தாலும் பிரச்சனை. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீனு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த அளவு என்ன இருக்குதோ அந்தந்த அளவுக்கு உடம்புல இருந்தாதான் அந்த பாடி வந்து ஒரு நார்மல் பாடியா இருக்கும். சொல்றது புரியுதா? அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சமச்சீர் உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த ஜிம்முக்கு போறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்குலாம் இதை பத்தி ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க நாம் உண்ணும் உணவில் போதுமான அளவு நார்ச்சத்தும் நீரும் இடம்பெற்றிருக்க வேண்டும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது நார்ச்சத்து, நீர். இந்த நார்ச்சத்து இருந்தாதான் கரெக்டா வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஸ்ட் ரூமே போக முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமே சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை நீங்க கரெக்டா சாப்பிடணும். நீர் வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கணும் டெய்லியும். புரியுதுங்களா இல்லையா? ஒரு குறைஞ்ச ஒரு நாளைக்கு 6 லிட்டராவது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா? அப்ப நார்ச்சத்தும் நீரும் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்ப அதுக்கு பேர் தான் வந்து என்னது சரிவிகித உணவுன்னு சொல்றோம். வெறும் விட்டமின்ஸ், வெறும் புரோட்டீன், வெறும் மினரல்ஸ் இதெல்லாம் தாண்டி வேற என்ன வேணும்? நார்ச்சத்தும் வேணும், நீரும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இத்தகைய உணவு தான் சமச்சீர் உணவுன்னு சொல்றோம். நார்ச்சத்தும் இருக்கணும், நீரும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது சமச்சீர் உணவுல. அப்ப இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், சரிங்களா சார், ஊட்டச்சத்து வந்து சரியா இல்லை அப்படின்னா உடம்புல என்னென்ன நோய்கள் ஏற்படும்? புரியுதுங்களா? அப்ப ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களின் குறைபாடு நமது உடலில் நோய்களையோ அல்லது உடல்நல கோளாறுகளையோ ஏற்படுத்தக்கூடும். சரிங்களா? நியூட்ரிஷன் குறைபாட்டால நோய்கள் வந்து நம்ம உடம்புக்கு வருங்கிறதா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல என்னன்னா நீண்ட காலத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாக இருப்பதனால் ரொம்ப லாங் டேர்ம் வந்து உடம்புக்கு எந்தவித எனர்ஜியும் கிடைக்காம அந்த ஹைஜீனிக் ஃபுட் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா நியூட்ரிஷன் குறைபாட்டு நோய் வரும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் என்று பெயர். சரிங்களா? சரியா? ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? அப்ப லாங் டைமா நியூட்ரிஷனே இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அங்க இருக்க குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா வந்து உடம்பெல்லாம் ஒட்டி போய், கண்ணங்கள்லாம் ஒட்டி போய், இந்த நெஞ்சு எலும்புலாம் தெரியற மாதிரி ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க.
அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நியூட்ரிஷன் குறைபாட்டால இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் எல்லாம் பார்த்திருப்போம் சரிங்களா. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த சமச்சீர் உணவை உட்கொள்வதன் மூலம் அனைத்து ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களையும் தடுக்க முடியும். அப்ப இந்த நியூட்ரிஷன் டிசீஸ் இருக்கா இல்லையா, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோயை கிளியர் பண்ணணும், புரியுதுங்களா, அதை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது பேலன்ஸ்டு டயட், அதாவது சமச்சீர் உணவை நீங்க எடுத்துக்கணும். நார் சத்து உள்ள உணவுப் பொருட்களையும் நீர் வாட்டரும் டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டா அதுல இருந்து நீங்க ரெக்கவரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பார்த்திருப்போம். இதுதான் 6th புக்ல பாடத்துல உள்ள பாயிண்ட்ஸ். சொல்றது புரியுதா? அப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம், விட்டமின்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், புரோட்டீனா என்னன்னு பார்த்திருக்கோம், மினரல்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், அப்புறம் நியூட்ரிஷன் குறைபாட்டால நோய் வருது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஓகேவா. அப்ப இந்த பாடத்துக்கு தொடர்புடைய MCQ தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் சரிங்களா. சோ அப்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்க பார்த்து நீங்க அட்டன் பண்றது மூலமா இன்னும் இந்த பாடத்துல இன்னும் நல்லா கிளாரிட்டி ஆயிடுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. பின்வரும் விருப்பங்களில் எது சமச்சீர் உணவிற்கு ஒரு உதாரணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதுல இங்க பாருங்க, பர்கர்கள், சிப்ஸ், குளிர்பானங்கள் கண்டிப்பா இது சமச்சீர் உணவுல வராது. இதெல்லாம் கெட்ட உணவுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ரொட்டி, காய்கறி, குளிர்பானம் வந்திருக்கு, அப்ப இதுவும் கெட்ட உணவு தான் சரியா. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்ல உணவா வராது. அடுத்து பாருங்க, ரொட்டி, பருப்பு வகைகள், காய்கறிகள் இதுதான் சமச்சீர் உணவு சரியா, இதுவும் வராது. அரிசி, அப்புறம் சிப்ஸ், குளிர்பானங்கள், சோ எங்கெங்கெல்லாம் குளிர்பானம் வருதோ அதெல்லாம் கெட்ட உணவுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப எது இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் எது சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொட்டி, பருப்பு வகைகள், காய்கறிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் உணவுங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இதுல இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இந்த ரொட்டி, பருப்பு வகைகள், இந்த காய்கறிகள் சமச்சீர் உணவு. ஓகேங்களா. உதாரணமாக இங்க பாருங்க, புரோட்டீன்கள், அதாவது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்துக்கள், இது எல்லாமே சேர்ந்த அந்த ஒரு காம்போ தான் என்னது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. வெறும் விட்டமின்ஸா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதனால ஒரு புது நோய் வரும், வெறும் புரோட்டீனா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதனால ஒரு புதுசா ஒரு நோய் வரும். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு புரோட்டீன் தேவைப்படுது, எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் தேவைப்படுது, எந்த அளவுக்கு மினரல்ஸ் தேவைப்படுது, எந்த அளவுக்கு நார் சத்து மற்றும் நீர் தேவைப்படுதுங்கிறத கரெக்டா தெரிஞ்சு டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒர்க் அவுட் பண்றது மூலமா நம்மளுடைய உடல் நலத்தை கரெக்டா நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்த 2வது கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வருவனவற்றில் எது தானாகவே ஒரு முழுமையான சமச்சீர் உணவாக திகழ்வதுடன் வளரின பருவத்தினருக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப ஒரு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே சமச்சீர் உணவா இருக்குமா, அந்த ஃபுட்டுல வந்து எல்லா விதமான சத்து இருக்கு, புரியுதுங்களா. அந்த ஃபுட்டுல வந்து எல்லா விதமான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபுட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது பாலா தான் இருக்கும். பாலுங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபுட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சா, ஒண்ணு. 2வது, அந்த பால்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ங்கிறது எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு உணவுப் பொருளா இருக்குங்கிறது தான் இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அப்ப இந்த பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, ஊட்டச்சத்து மிக்க உணவாக கருதப்படுகிறது. இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, அயோடின் இருக்கு, பொட்டாசியம், போலிக் அமிலம், விட்டமின் ஏ, விட்டமின் பி. விட்டமின் பிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிபோஃப்ளோவின். ரொம்ப 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 முக்கியமானது. விட்டமின் பிக்கு இன்னொரு பேர் என்ன, ரிபோஃப்ளோவின். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் B12. ஸோ இது அப்புறம் வந்து புரோட்டீன், அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்புகள், இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்த ஒரே ஃபுட்டு எதுனா பால் மட்டும்தான் சரிங்களா இல்லையா. அப்ப இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்ப பால் என்ற உணவுப் பொருட்களில் கீழ்கண்ட எந்த விதமான சத்துகள் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இது எல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பி காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி இருக்கு, விட்டமின் B12 இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புரதம் இருக்கு. அந்த புரதத்துக்கு பேர் தான் கேசின். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா. பால்ல எந்த வகையான புரதம் உள்ளது, கேசின் என்ற புரதம் உள்ளது. இந்த புரதமே பாலுக்கு வெண்மை நிறத்தை தருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா. பால் ஏன் வெள்ளையா இருக்குது அப்படின்னா அதுல உள்ள ஒரு புரோட்டீனால சார். அந்த புரோட்டீன் என்ன சார் அப்படின்னா கேசின் என்ற புரோட்டீன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. சரி, ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின், பின்வரும் உணவுப் பொருட்களில் எதில் இரும்பு சத்து மிகுதியாக காணப்படுகிறது? சரிங்களா, எது இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது? அரிசி வந்து புரோட்டீன் தான் இருக்கும், தப்பு. வெண்ணெய் வராது, பால் வராது. அதாவது இரும்பு சத்துன்னு கேட்டிருக்காங்க. எறும்பு சத்து அப்படிங்கிறது வெல்லம் தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, வெல்லம் அப்படின்னா ஜாக்ரி அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம், இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அப்ப இந்த இரும்பு சத்து மூலமா சோர்வை போக்குது. உடம்பு வந்து சோர்வா இருக்குது அப்படின்னா அதை ரெக்கவரி பண்றதுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தோல், முடி, செல்கள் மற்றும் பிற உடல் பாகங்கள் பராமரிக்கவும் இது உதவுகிறது. சரியா, ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பராமரிக்கிறதுக்கு, செல்கள் இருக்கா இல்லையா உடம்புல, இதை எல்லாத்தையுமே பராமரிக்கிறது. அது மட்டும் இல்லாம உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு இரும்பு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. இரும்பு சத்து இல்லைன்னா கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவாங்க, எல்லாம் வந்து பார்த்தா உட்காந்துக்குவாங்க. அப்ப இரும்பு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது விட்டமின் ஏயின் சிறந்த மூலமாகும்? விட்டமின் ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாலை கண் நோய் சரி பண்றது, கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னா விட்டமின் ஏ சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பாடிக்கு. அப்ப விட்டமின் ஏ வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்ல தான் இருக்கு. எதுல இருக்கு? கேரட்ல தான் அதிகமா விட்டமின் ஏ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த விட்டமின் ஏவுக்கு இன்னொரு கெமிக்கல் நேம் என்ன, வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா என்னது, ரெட்டினால். ரெட்டினால் ஏற்கனவே ரிபோஃப்ளோவின் ஒன்று பார்த்தோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த வேதியியல் பெயர். விட்டமின் ஏக்கான வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா ரெட்டினால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ரெட்டினால் உள்ள விட்டமின் ஏ உள்ள சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்கள் எது எது அப்படின்னா இங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீரை வகைகள், கேரட்டு, பப்பாளி போன்ற அந்த பழங்கள். சரிங்களா, விட்டமின் ஏயின் சிறந்த மூலமாகும். அப்ப இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விட்டமின் ஏன்னா ஃபுட்டை கடன்னு நீங்க சொல்லணும். என்னது, கீரை வகைகள், கேரட்டு, பப்பாளின்னு நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ உங்கள்கிட்ட வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு மாலை கண் நோய் ஏற்படும். நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியாது. ரெண்டாவது, இருட்டான பகுதிகளில் உங்களால எந்த ஒரு அப்ஜெக்டிவும் பார்க்க முடியாது. சரிங்களா, ஒளி குறைவான இடத்தில் உங்களால் எந்த ஒரு பகுதியையும் பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் மாலை கண் நோய். அப்போ மாலை கண் நோய் விட்டமின் ஏ குறைபாட்டால் வருகிறது. அது மட்டும் இல்லாம ஜெரோப்தால்மியாங்கிற நோய் வருது. மாலை கண் நோய்ங்கிறது சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது, அது தனி. ஜெரோப்தால்மியாங்கிற ஒரு நோய் என்னன்னா அதுவும் ஒரு கண் குறைபாட்டு நோய் தான். அதாவது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா காஞ்சி போய் உலர்ந்து போய் இருக்கும். கண் உலர்ந்து போன ஒரு நோய். சரிங்களா, இப்ப கண்ணுன்னா அதுல வந்து லைட்டா வாட்டர் மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும். சரிங்களா, அப்ப கண்ணுல வந்து எந்த வித ரத்த ஓட்டமும் இல்லாம அந்த வாட்டர் இல்லாம இருந்தா கண் எப்படி இருக்கும், நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப கண் உலர்ந்து போன ஒரு தோற்றம், அதுக்கு பேர் தான் ஜெரோப்தால்மியான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மாலை கண் நோய் மற்றும் ஜெரோப்தால்மியா இந்த 2 நோயும் விட்டமின் ஏ குறைபாட்டால் வருதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா, இதனாலதான் இந்த உடலில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாவுடைய தொற்றுகளை வந்து தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா விட்டமின் ஏவுக்கு தான் இருக்குது. பாக்டீரியா தொற்றுகளை தடுப்பதனால் இந்த விட்டமின் ஏவை தொற்று எதிர்ப்பு விட்டமின் ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது ஆன்டி இன்ஃபெக்ஷன் விட்டமின். சரிங்களா, தொற்று எதிர்ப்பு விட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, இந்த பாயிண்டும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சோ பின்வரும் உணவுகளில் எது உடல் கட்டமைக்கும் உணவு என்று அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடி பில்டிங் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்தோம். சரிங்களா, அப்ப புரதம் நிறைந்த உணவுகள் தான் பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது பட்டாணி போன்ற புரதம் நிறைந்த உணவுகள் தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா, புரோட்டீன் அதிகமா இருந்தாதான் பாடியை வந்து நம்ம நினைக்கிற ஷேப்புக்கு வந்து கரெக்டா கொண்டு வர முடியும். ஜிம்முக்கு போறவங்களாம் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்குவாங்க. சரிங்களா இல்லையா, யார் யாரெல்லாம் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிற அளவுக்கு கூட போயிருக்காங்க. ஸோ அப்போ புரதம் பொதுவாக உடல் கட்டமைக்கும் உணவு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடலின் செல்களின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்கள் வளர்ச்சி அடைஞ்சதானே பாடி வந்து டெவலப் ஆகும். செல்களுடைய வளர்ச்சிக்கும் பழுது நீக்கத்திற்கும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்கள் அழிஞ்சு போச்சு, இந்த இடத்துல காயங்கள் ஏற்பட்டுருச்சு, அப்ப அந்த இடத்துல வந்து திரும்ப சதை வளர்றதுக்கு
பாடி ரெக்கவரி பண்றதுக்கு, பாடியை பழுது பார்க்கறதுக்கு இந்த புரோட்டீன் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. பாருங்க, பால், கோழி, இறைச்சி, மீன், முட்டை மற்றும் பருப்பு வகைகள் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல அதிகமா புரோட்டீன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 6ஆவது கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 6ஆவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, கேரட்டில் விட்டமின் ஏ அதிக அளவு நிறைந்துள்ளது. அது நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? கேரட் சாப்பிடுவது ஒரு குழந்தைக்கு எவ்வாறு உதவுகிறது? ஒரு குழந்தை அதிகமா கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையின் கண் பார்வை மேம்படும். ஆமா தானே? 6ஆவது புக்ல ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு பேசிக்கா கொஸ்டின் தான் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப கேரட்ல வந்து என்ன சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்டா கரோட்டின். நாம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பால்ல வந்து கேசின் என்ற ஒரு புரோட்டீன் உள்ளதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி கேரட்ல என்ன அதிகமா இருக்குன்னா பீட்டா கரோட்டின். அப்ப பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கேரட் தான். அதுல விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கண் பார்வை வந்து சரியா தெரியறதுக்கு இந்த விட்டமின் ஏ இந்த கேரட்லாம் பயன்படுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7ஆவது கொஸ்டின் பார்க்கலாமா? மனிதர்களுக்கு ஒரு கிராமுக்கு அதிகபட்ச ஆற்றலை வழங்கும் பின்வரும் உணவு கூறுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், இந்த கொழுப்பு தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? அதாவது ஒரு கிராமுக்கு அதிகபட்ச ஆற்றலை வழங்கும். சரிங்களா? ஒரு கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதனால அதிகபட்ச எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரியான ஃபுட் என்னது? ஒரு கிராம் கொழுப்பு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அதிகமா ஆற்றல் கிடைக்குமா? ஒரு கிராம் புரோட்டீன் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அதிகமா ஆற்றல் கிடைக்குமா? ஒரு கிராம் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டா அதிகமா ஆற்றல் கிடைக்குமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. நான் ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு கிராம் வந்து ஃபேட் கொழுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி அதிகமா கிடைக்கும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. சொல்றது புரியுதா? அப்ப அதுல என்ன இருக்குதுன்னா, அங்க பாருங்க, கார்போஹைட்ரேட்டுகளை போலவே கொழுப்பு மூலக்கூறுகளும் கிளிசரால் மற்றும் கொழுப்பு அமிலங்களின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப கொழுப்புங்கிற பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கிளிசரால் பிளஸ் கொழுப்பு ஆசிட், இது ரெண்டால் சேர்ந்த ஒரு மிக்சடு தான் கொழுப்பு அமிலங்கள். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுகளும் என்னது, அதே கிளிசராலும் அதே கொழுப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாருங்க, கொழுப்புகளும் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றால் ஆன சேர்மங்களே ஆகும். சரிங்களா? அப்ப கொழுப்புகள் என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல ஆக்சிஜனேற்றத்தின் மூலம் ஒரு கொழுப்பு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா 9.3 கெல்வின் கலோரி, புரியுதுங்களா? 9.3 கே கலோரி ஆற்றல் வெளியிடப்படுகிறது. ஒரு கொழுப்பை ஆக்சிஜனேற்றம் செய்தால் 9.3 கே CAL என்ற ஒரு ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இதுல பால், இறைச்சி, மீன் மற்றும் இந்த கடலை எண்ணெய், நெய் போன்றவை இந்த கொழுப்பின் மூலப்பொருட்களாகும். சரிங்களா? அப்ப கொழுப்புனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கொழுப்புக்கு சம்பந்தமான என்னென்ன உணவுப் பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நீங்க தனியா ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க, மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, 8வது கொஸ்டின் வந்து பாருங்க, சயனோ கோபாலமின் என்பது பின்வரும் எந்த விட்டமினின் செயற்கை வடிவமாகும்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சயனோ கோபாலமின், சயனோ கோபாலமின்னா எந்த விட்டமினோட செயற்கை வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. B12 தான் சைனோ கோபாலமின் சொல்லுவாங்க. சரிங்களா இல்லையா? பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? B1, B2, B3 எக்ஸெட்ரா B12 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். அப்ப சைனோ கோபாலமின் என்பது விட்டமின் B12 செயற்கை வடிவம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி மத்த பி காம்ப்ளெக்ஸோடைய நேம் என்னன்னு சொல்லுங்க, என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, விட்டமின்ஸ் அதனுடைய வேதியியல் பெயர்கள். விட்டமின் B12 தான் சயனோ கோபாலமின். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேபிள் இது. இதை வந்து அப்படியே நோட் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6ங்கிறது பாத்தீங்கன்னா பைரிடாக்சின். ஓகே, நெக்ஸ்ட் விட்டமின் 2ங்கிறது ரிபோஃப்ளோவின். விட்டமின் B1ங்கிறது தயமின். சரியா? தயமின். விட்டமின் B5ங்கிறது பான்டோதெனிக் அமிலம். என்னது? பான்டோதெனிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இந்த பான்டோதெனிக் அமிலம் என்பது எந்த விட்டமினை குறிக்கிறது? B5 குறிக்கிறது. தயமின் என்பது எந்த விட்டமினை குறிக்கிறது? B1 குறிக்கிறது. இப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 9வது கொஸ்டின்,
பின்வரும் தனிமங்களில் எதில் மனித ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு ஹீம் என்னும் கூறு அமைந்துள்ளது? சரியா, நம்மளுடைய பிளட் வந்து சிவப்பா இருக்குது அப்படின்னா அதுல உள்ள ஹீமோகுளோபின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஹீம் என்னும் கூறு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மனித ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்குரிய ஹீம் என்னும் கூறு அமைந்துள்ளது. அது ஹீம்ங்கிறது எந்த மினரல்ஸ்ல அமைந்திருக்கு, எந்த தனிமத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹீம் அப்படின்னா இரும்பு என்ற தனிமத்துல தான் ஹீம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்னது, அந்த ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து உள்ளார அடங்கியிருக்கு. அப்ப இரும்பு சத்து அந்த ஹீம்ங்கிற உள்ளார இருக்கிறதாலதான், ஹீமோகுளோபின் இருக்கிறதாலதான் ரத்தம் சிவப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பால் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் கேசின். சரி, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கேசின்ங்கிற ஒரு புரோட்டீன்ங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்ப இந்த ஹீமோகுளோபின் என்பது ரத்த சிவப்பணுக்களில் காணப்படக்கூடிய ஒரு பொருளாகும், ஆர்பிசி. இதுல இரும்பு சத்தை கொண்ட ஹீம் என்னும் நிறமி. அப்ப ஹீம் என்பது ஒரு புரோட்டீனா, ஒரு மினரல்ஸா, ஒரு விட்டமின்ஸான்னு கேட்டா அது ஒரு வகையான நிறமி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதன் காரணமாகவே ரத்தத்தின் நிறம் சிவப்பாக இருக்கிறது. ஹீமில் உள்ள இரும்பு சத்தை கொண்ட சேர்மம் ஹீமாட்டின் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீமில் உள்ள இரும்பு சத்து உள்ள சேர்மம், அந்த காம்போனன்ட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹீமாட்டின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு உள்ள ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குறைபாட்டு நோய்கள் சார்ந்த சூழலில் ரிக்கெட்ஸ் என்னும் நோய் எந்த குறைபாட்டால் ஏற்படுகிறது? சரிங்களா, ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தான் ரிக்கெட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப என்னென்ன நோயால் என்னென்ன விட்டமின்ஸ் குறைபாட்டால் என்னென்ன நோய் ஏற்படுதுன்னு பார்த்துருவோமா? இங்க பாருங்க, விட்டமின் ஏ குறைபாட்டால் என்னது, விட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுது. இந்த விட்டமின் ஏவுக்கு வந்து ரெட்டினால்னு சொல்லுவாங்க வேதியியல் பெயர். சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, விட்டமின் B12 வேதியியல் பெயர் சயனோ கோபாலமின். விட்டமின் B12 குறைபாட்டால் ரத்த சோகை ஏற்படுகிறது. ரத்த சோகை ஏற்படுகிறது. இரும்பு சத்து குறைபாட்டால் ரத்த சோகை ஏற்படும்ல, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விட்டமின் இ குறைபாட்டால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மைனா ஆண்மை இல்லாம இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து டோகோஃபெரால்னு சொல்லுவாங்க. அப்ப விட்டமின் ஈக்கு வந்து அறிவியல் பெயர் என்னன்னா டோகோஃபெரால்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விட்டமின் இ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி. விட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுகிறது. ரிக்கெட்ஸ் என்றால் எலும்புருக்கி நோய். சரியா, எலும்புருக்கி நோய்னா எலும்பு வந்து பலவீனமாகிறது, எழுந்து நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ரிக்கெட்ஸ் நோய். அது வந்து விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுகிறது. விட்டமின் டிக்கு அறிவியல் பெயர் என்னன்னா கால்சிஃபெரால்ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 6வது புக்ல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பாடத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா அது தொடர்புடைய எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட், அந்த ஃபுட் சம்பந்தமான நியூட்ரிஷன் சம்பந்தமான டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இங்க பாருங்க, 11வது கொஸ்டின். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மீன்கள் இருந்து பெறப்படும் பாருங்க காட் கல்லீரல் எண்ணெய். சரிங்களா, காட் லிவர் ஆயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஒமேகா 3 எல்லாம் சொல்றோமா இல்லையா, ஆயில் ஃபிஷ் அந்த மாத்திரை எல்லாம் சொல்லி சாப்பிடுறாங்களா இல்லையா? இந்த காட் கல்லீரல் எண்ணெய் அப்படிங்கிறது எதிலில் இருந்து பெறப்படுகிறது? மீன்களில் இருந்து பெறப்படும் காட் கல்லீரல் எண்ணெய் பின்வரும் எந்த விட்டமின் செறிவால் மூலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சரு விட்டமின் டி தான். விட்டமின் டி வந்து அதான் அதிகமா இருக்கிற உள்ள ஒரு உணவுப் பொருட்கள் தான் மீன். மீன்ல வந்து காட் கல்லீரல் எண்ணெய், காட் லிவர் ஆயில்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? அப்ப அந்த மீன் எண்ணெயில என்ன இருக்குன்னா காட் கல்லீரல் எண்ணெய்னு சொல்றோமா இல்லையா, அந்த காட் கல்லீரல் எண்ணெயில விட்டமின் டி சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒமேகா 3ங்கிற ஒரு கொழுப்பு ஆசிட்டு, சரியா, ஃபேட் ஆசிட் உள்ள அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒமேகா 3ல தான் இருக்குது. அததான் வந்து பாத்தீங்கன்னா EPA மற்றும் DHAன்னு சொல்லுவாங்க. அந்த ஒமேகா 3 வந்து 2 விதமா பிரிப்பாங்க. என்னது? EPA அப்படின்னா ஐகோசா பென்டாயினிக் அமிலம், புரியுதுங்களா? ரெண்டாவது DHA அப்படின்னா டோகோசா ஹெக்ஸாயினிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் தான் ஒமேகா 3ங்கிற ஒரு ஆயில் ஃபேட்ல உள்ள காம்போனன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது 12வது கொஸ்டின். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விட்டமின் சி அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்கர்வி அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த அதாவது பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தமான நோய், ஈர்னு சொல்லுவோமா இல்லையா, எவரு ஈர்னு சொல்லுவோம் தெரியுமா,
அந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து ரத்த கசிவு ஏற்படுது அல்லது வந்து அது பலவீனம் ஆகுது அப்படின்னா விட்டமின் சி குறைபாட்டாலதான் ஸ்கர்விங்கிற நோய் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, ஈறுகள் வீக்கமடைதல், பற்கள் விழ தொடங்குகின்றன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டி இதனுடைய வேதியியல் பெயர், விட்டமின் சியோடைய வேதியியல் பெயர் என்னன்னா அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்ப அஸ்கார்பிக் அமிலம் என்பது எதனுடைய என்னது அந்த வேதியியல் பெயர் அப்படின்னா விட்டமின் சியோட வேதியியல் பெயர் தான் அஸ்கார்பிக் அமிலம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து விட்டமின் சி தான், அந்த ஸ்கர்வி நோயின்னு தான் சொல்றோம். அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்னது அதிகமா புளிப்பு சுவை உள்ள அந்த உணவு உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அதுலதான் விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய் மற்றும் தக்காளி, இது எல்லாத்துலயுமே புளிப்பு சுவை அதிகமா இருக்கு. அதுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு. அப்ப இது எல்லாமே அதிகமா எடுத்துக்கிறது மூலமா ஸ்கர்வி நோயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 13வது கொஸ்டின். கீழே ஒரு கூற்று ஏ மற்றும் அதற்கு காரணமா ஆர் ஆகியவற்றை கொடுக்கப்பட்டுள்ளன. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கூற்று மற்றும் காரணம். பாருங்க, பெரிஃபெரி என்பது ஒரு வைரஸ் தொற்றாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெரிஃபெரிங்கிறது ஒரு வைரஸ் தொற்றே இல்லை, அது ஒரு பாக்டீரியா தொற்றும் இல்லை, ஒரு வைரஸ் தொற்றும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் குறைபாட்டு நோய், ஒரு புரத குறைபாட்டு நோய்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய் தான் பெரிஃபெரி. அதனால இது தப்பு. அடுத்து பாருங்க, வைட்டமின் குறைபாட்டு நோய்களை இது ஏற்படுத்துகிறது. புரியுங்களா? வைட்டமின் குறைபாடு நோய்களை ஏற்படுத்துகிறது. ஆமா தானே? வைட்டமின் குறைஞ்சதுன்னா என்ன ஏற்படும்? உடம்புல நோய் உருவாகும். அப்ப 2வது பாயிண்ட் தான் சரி. அப்ப ஏ தவறானது, ஆர் வந்து சரியானது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். இங்க பாருங்க, பெரிபெரிங்கிற நோயானது விட்டமின் B1 டயாமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. அப்ப பெரிபெரிங்கிறது வைட்டமின் குறைபாட்டு நோய். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியா நோய் இல்லை, அதுக்கு பேரு ஒரு விட்டமின் குறைபாட்டு நோய். விட்டமின் B1 குறைஞ்சது அப்படின்னா அங்க உங்களுக்கு என்ன நோய் வரும்? பெரிபெரிங்கிற ஒரு நோய் வரும். விட்டமின் பி உடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா டயாமின். டயாமின் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? பாருங்க, இது 14வது கொஸ்டின். எந்த வைட்டமின் குறைபாட்டால் அதிகப்படியான ரத்த போக்கு ஏற்படுகிறது? சரியா? இந்த ரத்த போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு, அரச குடும்பங்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நோய் தான் ரத்த போக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அடிபட்ட உடனே அதை அந்த அந்த இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரல் அடிபட்டுருச்சுன்னா அந்த விரலை எடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படியே வாயில வச்சுப்போம், ரத்தம் வராம இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னா தண்ணி அதிகமா குடிச்சா ரத்தம் நின்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனா பெரிய பெரிய அரச குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா ரத்தம் அது மட்டும் அப்படியே ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். சொல்றது புரியுதா? அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நிக்கவே நிக்காது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழ்றதால அவங்களுடைய உடம்புல 1008 குறைபாடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. விட்டமின் கேங்கிறது ரத்த போக்கு ஏற்படுகிறது. அப்ப விட்டமின் ஏ குறைபாட்டால் அதிகப்படியான ரத்த போக்கு ஏற்படுகிறது. இந்த விட்டமினின் வேதியியல் பெயரை வந்து பைலோக்வினோன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டமின் கே உடைய அறிவியல் பெயர் என்னன்னா பைலோக்வினோன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இது கல்லீரலில் உள்ள புரோத்தாம்பின் உருவாவதற்கு தேவையான ரத்த போக்கை தடுக்கும் ஒரு வைட்டமின்கள் ஆகும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கல்லீரல்ல இது புரோத்ராம். புரியுதுங்களா? புரோத்ராம்பின்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு விட்டமின் கே வந்து உதவுது. விட்டமின் கேங்கிற பைலோக்வினோன் வந்து இருந்தாதான் கல்லீரல்ல வந்து என்ன உருவாகும்? இந்த புரோத்ராம்பின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து உருவாகும். இந்த புரோட்டீன் உருவாகிதான் ரத்தத்தை வந்து வெளியே போகாம கட்டுப்படுத்தும். ரத்தம் உறைஞ்சு போற அளவுக்கு சில கண்ட்ரோல் பண்ணும். ரத்தம் உறையாம கட்டி ஆகாம இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் வெளியில வந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சாதான் ரத்தம் வெளியே வராம இருக்கும். ரத்தம் உறைதலுக்கு விட்டமின் கே தேவைப்படுகிறது. விட்டமின் கே இல்லை என்றால் ரத்தம் உறையாம அது மட்டும் ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரத்தம் ஒரு லிமிட்டுக்கு மேல அதிகமா உறைஞ்சு போச்சு, ஃபுல்லா பனிக்கட்டி மாரி கட்டியா மாறி போச்சுன்னா அதுவும் ஒரு வகையான ஒரு நோயா மாறிடும். எல்லாமே ஒரு லிமிட்டா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப இதுல வந்து பாருங்க, விட்டமின் ஏயின் வேதியியல் பெயர் என்னது? ரெட்டினால், மாலைக்கண் நோய் ஏற்படுத்துகிறது. விட்டமின் B1 வேதியியல் பெயர் என்னன்னா தயமின். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபெரி நோயை ஏற்படுத்துகிறது. விட்டமின் சியின் வேதியியல் பெயர் என்னன்னா அஸ்கார்பிக் அமிலம்.
சரிங்களா? இது வந்து ஸ்கர்விங்கிற நோயை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிதலா? அப்படியே கடன்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இது எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்க இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பெரிஃபெரி என்பது எதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்? புரியுதா? பெரிஃபெரி அப்படிங்கிறது விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடியதான் பெரிஃபெரி அப்படிங்கிற ஒரு நோய். சரிங்களா? அப்புறம் பாருங்க, விட்டமின் பி குறைபாட்டால் அதாவதுங்க B1 அந்த குறைபாட்டால் ஏற்படக்கூடியதான் என்னது? இந்த பெரிஃபெரி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய செரோப்தால்மியா மாலைக்கண் நோய். விட்டமின் சிங்கிறது ஸ்கர்வி அல்லது ஈர அலர்ஜி நோய். விட்டமின் டிங்கிறது வந்து ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய் தான் ரிக்கெட்ஸ். அதாவது விட்டமின் டி குறைபாட்டால் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய் வந்து ரிக்கெட்ஸ் சொல்லணும். அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்களுக்கு கால் வந்து வளைஞ்சு போயிருக்கும். அதாவது கப்பு கால்னு சொல்லுவாங்க தெரியுமா? கப்பு கால் வளைஞ்சு போறது, அவங்களுக்கு வந்து சரியா வந்து நடக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள சூழல்லாம் விட்டமின் டி குறைபாட்டால் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். அதே விட்டமின் டி குறைபாட்டால் பெரியவர்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோமலேசியா. ஆஸ்ட்ரியோமலேசியா வயசு ஆக ஆக எலும்புகள் உள்ள கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுரும். அப்ப கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது, கை கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆஸ்ட்ரியோமலேசியாங்கிறது விட்டமின் டி குறைபாட்டால் பெரியவர்களுக்கு வரக்கூடிய நோய்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, E300 பொதுவான பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. E300 பொதுவான பெயர் வந்து பார்த்தோன்னா விட்டமின் சி தான். E300 பொதுவான பெயர். ஆக்சிஜனேற்ற தடுப்பானான E300 பொதுவான பெயர் வைட்டமின் சி. ஆக்சிஜனேற்ற தடுப்பானான E300 பொதுவான பெயர் வந்து விட்டமின் சிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. விட்டமின் சியினுடைய அறிவியல் பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விட்டமின் சி எங்கெங்க இருக்கும்? தக்காளி, எலுமிச்சை, நெல்லி, ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், இந்த புளிப்பு உணவுப் பொருட்கள்ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, சோ பின்வருவற்றில் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி தான் இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப ADEK இது ரொம்ப ரொம்ப வானப்பாடம் வச்சுக்கோங்க. இப்ப எலெக்ஷன் வேற வருது. ADMK, சரியா? ADMKன்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா? அதுல இந்த M எடுத்துட்டு E போட்டுக்கோங்க. சரியா? ADMKவுல M எடுத்துட்டு E மட்டும் போட்டுக்கோங்க. ADEK இந்த விட்டமின்ஸ் வந்து நீரிலையும் கொழுப்புலையும் கரையக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நீரில் கரையக்கூடியது மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்ன அப்படின்னா ADEK. ADMK கட்சியை ஞாபகம் வச்சுக்கிட்டு எம்முக்கு பதிலாக E மட்டும் போட்டுக்கோங்க. ADEKங்கிற விட்டமின்ஸ் நீர்ல வந்து கரையும், கொழுப்புல கரையும். அப்ப இதை தவிர மத்த எதுவா இருந்தாலுமே நீரில் வந்து என்ன பண்ணக்கூடியது, இது கரையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. சொல்றது புரியுதா? சரி, அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? நீரில் கரையக்கூடிய இந்த விட்டமின்ஸ் எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ADEK இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கரையக்கூடியது. அப்ப இது மட்டும் தான் கரையாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது 18வது கொஸ்டின் வந்து பாருங்க, ரத்தம் உறைவதற்கு தேவையான புரதங்களையும் கால்சியத்தையும் எந்த வைட்டமின்கள் இது கொடுக்குது? சரிங்களா? லாஸ்ட் அந்த இதுல சொல்லிட்டேன், அந்த கொஸ்டின்ல சொல்லிட்டேன். ரத்தம் உறைதல் அப்படிங்கிறது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே. விட்டமின் கே குறைஞ்சது அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கு தேவையான புரதம். ரத்தம் உறைஞ்சாதான் உடம்புல அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வெளியே வராது. ரத்தம் உறையணும், புரியுதா? ரத்தம் உறையாம இருந்துருச்சு அப்படின்னா, அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அப்ப இந்த மாதிரி நோய் யாருக்கு வருதுன்னா அரச குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் வரும். அவங்க காலையில ஏஞ்சி அவங்களோட ஃபுட்டு கூட வந்து பார்த்தா பூமியில படாது. எல்லாம் சிவப்பு கம்பளம் ஃபுல்லா வந்து படிச்சா ஃபுல்லா வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபுல்லா இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலதான் அப்படியே சுற்றி நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நோய் வரும். அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அது என்ன குறைபாட்டு நோய்னா விட்டமின் கே குறைபாட்டு நோய். ரத்தம் உறையாமை. சரிங்களா? ரத்தம் உறையல் அப்படின்னா தண்ணி மேல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப விட்டமின் கே இருந்தாதான் ரத்தம் உறைஞ்சு போகும். ரத்தம் உறைஞ்சாதான் ரத்தம் கட்டியா இருக்கும், வெளியே வராது. அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேல ரத்தம் கட்டி ஆகி போச்சுன்னா அதுவும் ஒரு வகையான நோய் தான். ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அது ஒரு நோய் ஆயிடும். சொல்றது புரியுதா? அப்ப விட்டமின் கேங்கிறது ரத்தம் உறைவதற்கு பயன்படுத்தக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி மற்ற என்னென்ன நோய் என்னென்ன விட்டமின்ஸ் சொல்லி பார்த்துருவோம். ஸோ இங்க பாருங்க, விட்டமின் B1 அப்படின்னா பெரிபெரிங்கிற ஒரு நோய். விட்டமின் டி குறைபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸுங்கிற ஒரு நோய். விட்டமின் சி குறைபாட்டில் ஸ்கர்விங்கிற ஒரு நோய். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். விட்டமின் ஏங்கிறது மாலைக்கண் நோய், சிரோப்தால்மியா. விட்டமின் இங்கிறது வந்து
இனப்பெருக்க திறன் குறைதல், அதாவது மலட்டுத்தன்மைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஒரு 6th புக்ல ஒரு பாடத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லாவே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆகும், டாபிக் வைஸாகவும் ஃபுல்லா முடிச்சிருக்கோம். பின்வரும் வைட்டமின்களில் எதில் ஈஸ்ட் அதிக அளவில் உள்ளது? என்னது ஈஸ்ட் வந்து அதிக அளவுல எங்க உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸ்ட்னா விட்டமின் பில தான் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அதுக்கு தொடர்புடைய பாயிண்ட்னு பார்க்கும் பொழுது, ஸோ இங்க வந்து பாருங்க, விட்டமின் B2ல வந்து பாத்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின் சொல்லுவாங்க. விட்டமின் B2ல என்ன சொல்லுவாங்க? ரிபோஃப்ளோவின். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட், கல்லீரல், இறைச்சி, பச்சை காய்கறிகள், பால், இது எல்லாத்துலயுமே விட்டமின் B2 வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து சி, வைட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, மிளகாய், முளைக்கட்டிய தானியங்கள், தக்காளி, டான்ஜரின், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல விட்டமின் சி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விட்டமின் ஏங்கிறது ரெட்டினால்னு சொல்லுவாங்க. பால், முட்டை, பாலாடை கட்டி, பச்சை காய்கறிகள், மீன் எண்ணெய்கள், இது எல்லாத்துலயுமே விட்டமின் ஏ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விட்டமின் கேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பைலோகுயினோன், அதாவது பாத்தீங்கன்னா தக்காளி, இந்த குடலில் உற்பத்தி ஆவது பச்சை காய்கறிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து வந்து பாத்தீங்க 20வது கொஸ்டின், டேஸ் 3 செயல் வடிவங்களை கொண்டுள்ளது? ரெட்டினால், ரெட்டினோல் மற்றும் இந்த ரெட்டினாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ தான் நம்ம ரெட்டினால்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 செயல் வடிவங்களை கொண்டுள்ளதுன்னு தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினால், ரெட்டினோல், ரெட்டினாயிக் அமிலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதில் கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். சரியா? ADEKன்னு சொன்னோமா இல்லையா? அதெல்லாம் கொழுப்பில் இது கரையக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். மாலை கண் நோய் இதனாலதான் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம கேரட்டு, பச்சை காய்கறிகள், பால் மற்றும் மீன்களில் அதிக அளவு இது வந்து காணப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க 21வது கொஸ்டின், எந்த வைட்டமின் நமது கண்களையும் சருமத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது? சரியா? விட்டமின் ஏ தான் நம்மளுடைய கண்ணையும் நல்லா பாதுகாக்குது, நம்மளுடைய சருமத்தையும் நல்லா பாதுகாக்குது, ஸ்கின்னையும் நல்லா பாதுகாக்குதுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. இந்த கண் விழித்திரையில வந்து டோராப்சின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டோராப்சின் நிறமி வந்து கண்ணில் இருக்கிறதாலதான் என்னது, அதுல வந்து ரோட் செல்கள் உருவாகுது. ரோட் செல்கள் உருவாகிறதாலதான், டோராக்சின் நிறமி இருக்கிறதாலதான் அது வந்து மாலை கண் நோயை சரி பண்ணுது. அதாவது இந்த டோராக்சின், இந்த ரோட் செல்கள் இருக்கிறதாலதான் நைட் நேரத்துல நம்மளால ஒரு பொருளை வந்து பார்க்க முடியுது. இந்த நிறமை இல்லை அப்படின்னா நைட் நேரத்துல நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. கேரட்டு, கீரை வகைகள், பால், அப்புறம் காட் மீன், கல்லீரல் எண்ணெய்கள், இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, விட்டமின் ஏ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மெகாலோ பிளாஸ்டிக் ரத்த சோகை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. மெகாலோ பிளாஸ்டிக் ரத்த சோகைங்கிற நோய் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் B9 குறைபாட்டால் ஏற்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விட்டமின் B9 வந்து பாத்தீங்கன்னா மெகாலோ பிளாஸ்டிக் நோய்கள், இந்த மெகாலோ பிளாஸ்டிக் நோய்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு நோய். விட்டமின் B2 அப்படிங்கிறது சரும வெடிப்பு மற்றும் கண்கள் சிவத்தல். விட்டமின் B12 தான் சில பேருக்கு வந்து கண்ணு செவந்தே இருக்கும். B12 சரும வெடிச்சு போயிருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் B2 வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். விட்டமின் சிங்கிறது ஸ்கர்வி, விட்டமின் ஏங்கிறது மாலை கண் நோய். ஸோ அப்ப இது எல்லாமே ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்டா தான் நம்ம சொல்லிருக்கோம். கொஞ்சம் பார்த்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வருவற்றுள் எது உடலில் கிளைகோஜனாக சேர்க்கப்படுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கார்போஹைட்ரேட் தான் உடலில் கிளைகோஜனாக சேர்க்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் வந்து கிளைகோஜன் வடிவில் உடம்புல வந்து சேகரிக்கப்படுகிறது. கிளைகோஜன் தான் சேகரிக்கும். அந்த கிளைகோஜன் தான் பின்னாடி என்னவா மாறுது, கார்போஹைட்ரேட்டா டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது நீரில் கரையக்கூடியது, சுவையில் இனிப்பானது, மேலும் உயிரினங்களின் செல்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு முதன்மை ஆதாரமாக இந்த கிளைகோஜன் விளங்குகிறது. கிளைகோஜன் வந்து சாப்பிடறதுக்கு இனிப்பா இருக்கும், நீரில் கரையக்கூடியது, உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கும் வைட்டமின் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விட்டமின் டி குறைபாட்டால் தான் எலும்பு நோய்லாம் ஏற்படுது. எலும்பு நோய் ஏற்படுதுன்னா அதுல கால்சியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். கால்சியம் கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து எலும்பு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம்.
நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 6th NCERT சயின்ஸ் புக்ல டாபிக் 1 தான் பார்த்திருக்கோம். அதாவது ஃபுட் காம்போனன்ட்ஸ், உணவின் கூறுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.